நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூரில் 32 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பார்க்கை காணொலியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மினி டைடல் பார்க்கிற்கும் அடிக்கல் நாட்டினார். ₹23 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் மற்றும் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் நவம்பர் 28 முதல் நடைபெறவுள்ள ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடர் போட்டிக்கான வெற்றி கோப்பையை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மீண்டும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொன்முடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதிய துணை பொதுச் செயலாளராக நியமனமான மு.பி. சாமிநாதன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும் வாழ்த்து பெற்றனர். இரவு 11:35 மணிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் மாணவியை கண்டுபிடிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோவையில் பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்தில் நின்று கொண்டே மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளது காவல்துறை. 100 போலீசார் களம் இறங்கியும் கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் EPS காட்டம். இருள் சூழ்ந்த இடம் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூற திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் முக்கிய ஆலோசனை. கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் EPS அறிவுறுத்தியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் விரும்பும் கூட்டணி தானாக அமையும் என்றும் பேசியதாக தகவல். பெருந்தன்மையை பெயரளவிற்கு மட்டுமே பேசும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாவேக்காவிற்கு எதிராக வன்மத்தை கக்கினார். மாமல்லபுரத்தில் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. 50 வருடங்களாக பொது வாழ்க்கையில் உள்ள முதலமைச்சர் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசியது வடி கட்டிய பொய். சட்ட ரீதியாகவும் சாமர்த்தியமாகவும் பேசுவதாக நினைத்து பேசியிருப்பதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நேர்மையற்ற முறையில் தாவேக்கா மீது முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருப்பதாக விஜய் விமர்சனம். தாவேக்காவுக்கு எதிராக வன்ம அரசியல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம்,
மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் DMK மற்றும் TVK இடையேதான் போட்டி. தவிக தலைவர் விஜய் மீண்டும் திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுகவிற்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் நறுக் 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 என கொட்டியதாகவும் விஜய் விமர்சனம். அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசு அவசரமாக அமைத்த தனிநபர் ஆணையத்தை தலையில் கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை படித்து காண்பித்து தவிக தலைவர் விஜய் பேச்சு. பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா. அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் ஆதாயம் தேடும் ஆட்டத்தை முதலமைச்சர் ஆடத் தொடங்கிவிட்டார். 1972க்கு பிறகு கேள்வி கேட்க ஆளில்லாத தலைமையாக திமுக மாறிவிட்டதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1972க்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போச்சுல்ல, அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படி தானே இருக்குது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தவிக முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக வெற்றி கழகத்தின் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை விஜய் தலைமையில் சந்திக்க உள்ளதாக தவிக தீர்மானம். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கட்சி சிறப்பு பொதுக்குழுவில் ஏகமனதாக முடிவு. மாமல்லபுரத்தில் தவிக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு தாமதமாக வந்த உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுப்பு. அழைப்புதழ் மற்றும் உறுப்பினர் அட்டையை காண்பித்து பவுன்சர்களுடன் கடும் வாக்குவாதம்.
மீதி பேரெல்லாம் மொத்தமா எத்தனை பேர் வந்தீங்க உங்க வீட்டுக்கு வந்து? எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல, நாங்களும் தெரிஞ்சு வந்தோம். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பின் ஆதவ் அர்ஜுனா தப்பியோடி தலைமறைவாகிவிட்டதாக தெரிவித்த காவல்துறை. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய ஆதவ் மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பு என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். புரட்சி வெடிக்கும் என ஆதவ் வெளியிட்ட பதிவை அளிப்பதற்கு முன்னதாக 1 லட்சம் பேர் பார்த்துவிட்டதாகவும் விளக்கம். டிஎம்கே டிவிகே இடையேதான் போட்டி என விஜய் பேசியிருப்பது பற்றிய கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். புதியதாக கட்சி ஆரம்பித்திருப்பதால் தனித்தன்மையை கடைபிடிக்க பேசியிருக்கலாம் என கருத்து. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, ஓகே வச்சுங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க, ஓகே. பரந்தூர் விமான நிலையத்திற்கு தற்போது வரை 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை தகவல். நிலத்தை வழங்கிய உரிமையாளர்களுக்கு 400 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ஜாய் குருசில்டாவை விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாக மகளிர் ஆணையத்தில் தான் எதுவும் கூறவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம். அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டி கட்டாயப்படுத்தியதால் தான் திருமணம் செய்ததாகவும் பரபரப்பு அறிக்கை. மிரட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன குழந்தையா என ஜாய் குருசில்டா கேள்வி. பணம் பறிக்க முயல்வதாக கூறும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை வெளியிட முடியுமா எனவும் சவால். மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் பொதுவாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், அவர் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நான் வந்து மிரட்டி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். என்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னால் வந்து அவருக்கு தான் வந்து இதாகும். ஜாய் குருசில்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையது என டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி செய்தால் வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டவட்டம். தனக்கு பிறந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என நிரூபிக்க டிஎன்ஏ சோதனைக்கு தயார். பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் குருசில்டா மருத்துவமனை முன்பு செய்தியாளர்களை அழைத்து அறிவிப்பு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.